வேதத்தை எடுத்துக்கொள்வோம். 62வது சங்கீதம் அதனுடைய 12வது வசனம். 62:12. கிருபையும் உம்முடையது ஆண்டவரே, கிருபையும் உம்முடையது ஆண்டவரே. தேவரீர் அவனவன் செய்கைக்கு தக்கதாக பலன் அளிக்கிறீர். கிருபையும் உம்முடையது. கிருபை யாருடையது? தேவனுடையது. கிருபை யாருடையது? சேர்ல இருக்கிறவங்க எல்லாம் அப்படி கொஞ்சம் நிமிர்ந்து பார்த்து, கிருபை யாருடையது? தேவனுடையது. கிருபையும் உம்முடையது. இப்ப கிருபை யாருடையதோ, கிருபையினால் நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகள், எல்லா ஆசீர்வாதங்களுக்குமான மகிமையை நம்ம யாருக்கு தான் செலுத்தணும்? அந்த கிருபை யாருடையதோ அவருக்கு செலுத்தணும். எனவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் 2 கொரிந்தியர் 12:1 மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்லவே. மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி இல்லை. நான் என்ன சொல்லி மேன்மை பாராட்ட முடியும்? நான் என்ன சொல்லி எதை குறித்து மேன்மை பாராட்ட முடியும்? மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்லவே. காரணம், எனில் ஏதோ ஒரு நன்மை வெளிப்படுகிறது என்றால் அதற்கு பின்னாக இருப்பது தேவனுடைய கிருபை. அந்த கிருபைக்கு பின்னாக இருப்பது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கிருபை உம்முடையது. மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்லவே. கீழே 11வது வசனத்தில் இப்படி சொல்லுகிறார், மேன்மை பாராட்டி புத்தியீனனாயினேன். நான் சில காரியத்தை குறித்து மேன்மை பாராட்டினேன், ஆனா மேன்மை பாராட்டி நான் என்னவா மாறிட்டேன்? புத்தியீனனானேன். புத்தி இல்லாம பண்ணிட்டேன். ஏன்? மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு பவுல் திருப்பி கொஞ்சம் மேன்மை பாராட்ட காரணம் என்ன? அடுத்த வார்த்தையை வாசிங்கள். நீங்களே இதற்கு என்னை பலவந்தப்படுத்தினீர்கள். சிலர் நம்மளை பலவந்தப்படுத்துவாங்க. நாம ஜெபிக்கிறது யாருக்கும் பைபிள் படிக்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்ன நீயோ உபவாசிக்கும் போது, ஜெபம் பண்ணும் போது நீ நல்லா எண்ணெய் தேய்ச்சி நல்லா குளிச்சுட்டு உன் வீட்டு கதவை பூட்டி நீ இருந்து ஜெபம் பண்ணு. நீ ஜெபிக்கிறது யாருக்கும் தெரிய தேவையில்லை. அந்தரங்கத்தில் பார்க்கிற உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். அந்த வசனத்தை பார்த்துட்டு நான் உபவாசிக்கிறது, நான் ஜெபிக்கிறது யாருக்கும் தெரிய வேண்டாம், ஆண்டவர் உமக்கு மட்டும் தெரிஞ்சா போதும் சொல்லிட்டு போயிருந்து நல்லா ஜெபம் பண்ணிட்டு வருவோம். வரும்போது நம்ம கூட இருக்கிறவங்க அல்லது வீட்டில் இருக்கிறவங்க அல்லது யாராவது வந்து கேட்பாங்க, நீங்க ஜெபிச்சு நாங்கள் பார்க்கவே இல்லையே. உண்மையிலே நீங்க ஜெபம் பண்றீங்களா கேட்கும்போது அவங்க நம்மளை பலவந்தம் பண்றாங்க. எதுக்கு அப்படின்னா நம்ம வாயால சொல்ல வைக்கிறதுக்கு. நாங்கெல்லாம் எத்தனை நாள் ஃபாஸ்டிங் இருந்தோம் தெரியுமா? இப்படிதான் பவுல கொஞ்சம் பேர் பலவந்தம் பண்ணாங்க. சிலர் சேரிட்டி பண்ணிட்டு போட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போடுவாங்க. நாம் என்ன பண்ணுவோம்? சரி யாருக்கும் தெரிய வேண்டாம், வலது கை செய்கிறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு 4 பேர் செஞ்சுட்டு பேசாமல் இருப்போம். அப்போ வந்து சிலர் வந்து நம்மளை நோண்டுவாங்க. என்ன நோண்டுவாங்க? ஃப்ளட்டு வந்துச்சு, மழை வந்துச்சு, கொரோனா வந்துச்சு, நீங்கள் யாருக்காவது ஏதாவது செஞ்சீங்களான்னு சொல்லும்போது நமக்கு உள்ள இருந்து இப்படி வரும், ஐயோ இதை சொல்லலைன்னு அவங்க நம்மளை தப்பாக நினச்சிருவாங்களே. இப்படி நம்ம சொல்ல வச்சிருவாங்க. ஆனால் டைரக்டாக சொல்ல மாட்டோம். அப்படி இப்படின்னு நமக்கு என்ன, அவங்க காதில் இது கேட்டாகணும். இவங்க பண்ணிட்டாங்க, இவங்க ஜெபம் பண்ணாங்க, இவங்க அப்படி செஞ்சாங்க, இப்படி செஞ்சாங்க. பவுலை இப்படி தான் பலவந்தம் பண்ணி, ஆமா நீ அப்படி என்ன சாதிச்ச, நீ என்ன பண்ண, நீ அப்படி என்னப்பா செஞ்ச, நீ இப்போ வந்தவன் தானே. இப்படி பேசும்போது பவுலுக்கு இருக்க முடியல. பவுல் நிறைய காரியம் சொல்லிட்டார். நான் கிறிஸ்துவ நிமித்தம் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா, எவ்வளோ பாடுகள் பட்டேன் தெரியுமா. அவர் நான் 39 அடி ஒரு விஷயம் தான் வாங்கினார். நான் அப்படி 5 தடவை 40க்கு 1 குறைய 5 முறை நான் அடி வாங்கினேன். இப்படியெல்லாம் சொல்லிட்டு சொல்றாரு, நான் மேன்மை பாராட்டி புத்தீனனானே. ஹல்லேலூயா. கிருபை உம்முடையது என்று சொல்லும் போது அந்த கிருபையினால் கிடைக்கப்பட்ட எல்லாவற்றுக்குமான மகிமையை கரெக்டா நாம அவருக்கு கொடுத்துடணும். நன்றி அறிதல் உள்ளவர்களாயிருங்கள். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 15:10.
ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே தேவ கிருபையினாலே இருக்கிறேன். நான் இருக்கிறதுனால எனக்கு கிருபை கிடைக்கல, கிருபை கிடைக்கிறதுனால நான் இருக்கிறேன். ஆமென். நான் இருக்கிறதே தேவ கிருபையில் இருக்கிறேன். அடுத்த வார்த்தை, அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். நான் இருக்கிறதும் நான் செயல்படுறதும் எல்லாமே, அடுத்த வார்த்தை பாருங்க, ஆகிலும் நான் அல்ல. எல்லாரும் சொல்லுங்க, நான் அல்ல. சொல்லுங்க, நான் அல்ல. நான் சம்பாதிச்சது, நான் செஞ்சது, நான் யார் தெரியுமா, நான் எப்படி தெரியுமான்னு சொன்னாலே பவுல் சொல்றார், மேன்மை பாராட்டி அப்படி யாரா மேன்மை பாராட்டினா ஐயோ பாவம் புத்தி இல்லாம, சில சொல்ல புத்தி இல்லாம செஞ்சிட்டாங்க. மேன்மை பாராட்டி புத்தினா நானே, கிருபையும் உம்முடையது. நான் இருக்கிறதே கிருபையில் இருக்கிறேங்கிறார். நான் அதிக பிரயாசப்படுறேன்னா அது நான் அல்ல, எனக்குள் இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. அப்படி என்றால் இங்கே மேன்மை பாராட்ட என்னிடத்தில் ஒன்றுமில்லை. அப்படி என்றால் நான் எதை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும்? கலாத்தியர் 6வது அதிகாரம் 14வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாய் எழுதுகிறார், நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் எல்லாரும் சொல்லுங்க, வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. கிருபையில இருக்கிறவங்க, கிருபையில வாழ்றவங்க வாய் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாது. அவர்கள் அவரை குறித்து, அவருடைய சிலுவை. காரணம், இந்த கிருபையை நாம எங்கிருந்து ருசிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா அவருடைய சிலுவையிலிருந்து தான் ருசிக்க ஆரம்பித்தோம். ஹல்லேலூயா. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதன் பிறகு அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகிய அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேருக்கும் அவர் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்கிறார். இந்த பாக்கியம் நமக்கு எங்கிருந்து கிடைக்கப்பெற்றது என்றால் சிலுவையிலிருந்து. புறஜாதியார் இஸ்ரவேலர் என்ற நிலையை கர்த்தர் மாற்றி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கும்படிக்கு அவர் நமக்காக அடிக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் பேரில் விழுந்தது. அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம். முன்னே தூரமாய் இருந்த நாம் இப்பொழுது அவருடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே சமீபமாய்விட்டோம். கிருபாசன தண்டை நெருங்கும் பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். வாக்கு தத்தத்துக்கு அந்நியராய் இருந்த நாம், ஆமென், இந்த காணியாட்சிக்கு புறம்பானவர்களாய் இருந்த நாம் இப்பொழுது அதற்கு உரியவர்களாய், அதற்கு உடையவர்களாய் நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம். நாம் இன்றும் இருக்க காரணம் ஒன்றுதான், தேவனுடைய கிருபை. நாம் பிரயாசப்படுகிறோம் என்றால் அதற்கு பின்னாக இருப்பது தேவனுடைய கிருபை. கிருபையும் உம்முடையது. அவ தேவனிடத்திலிருந்து கிருபையை பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, கிருபையை தந்த தேவனுக்கு அதற்குரிய கனத்தையும் அதற்குரிய மகிமையும் நாம் செலுத்துகிறோமா என்பதை கவனிக்க வேண்டும். நான் இருப்பது, நான் நிர்மூலமாக ஆதிருப்பது உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, வாழ தெரியாதையா, முடியாதையா, வாழ தெரியா. கிருபையினாலே நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகள், ஒரு சில காரியங்களை நான் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த வசனம் 2 பகுதியாக இருக்கிறது. ஒரு பகுதியை இந்த நாளிலே நான் பேசும்படி விரும்புகிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் 2வது பகுதியை கர்த்தர் அனுமதித்தால் அடுத்த வாரத்தில் நாம் தியானிக்கலாம். ஏன்னா எல்லாம் தியானிக்க நேரம் இல்லை. கிருபையும் உம்முடையது. நான் இருக்கிறது கிருபையினால் இருக்கிறேன். ஒவ்வொரு தேவ பிள்ளையும் முதல்ல இதை இருதயத்தில் எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த கிருபையினுடைய மேன்மை அறிந்து கொள்ள வேண்டும். கிருபை, நான் இருக்கிறதுனால எனக்கு கிருபை அல்ல, கிருபை இருக்கிறதுனால நான் இருக்கிறேன்.
கிருபையினாலே நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள், நன்மைகள், ஒரு 7 காரியத்தை நான் சொல்லி ஜெபிக்கிறேன். முதலாவது, ஏசாயா 60:10. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். அந்நியரின் புத்திரர் உன் மதில்களை கட்டி அவர்களுடைய ராஜாக்கள் உன்னை சேவிப்பார்கள். என் கடும் கோபத்தினால் உன்னை அடித்தேன், ஆனாலும் என் கிருபையினால் உனக்கு இறங்கினேன். கிருபையினால் கர்த்தர் என்ன செய்கிறார் அப்படின்னா இறங்குகிறார். தேவனுடைய இரக்கத்தை குறித்து அறிய வேண்டுமானால், புரிய வேண்டுமானால், மார்க்கு சுவிசேஷம் 5வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தில் அந்த 6000க்கும் அதிகமான பிசாசுகள் பிடித்து அலைக்கழிக்கப்பட்ட அந்த வாலிபனை பார்த்து ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை உண்டு. மார்க்கு 5:19. இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்றார். கர்த்தர் உனக்கு இறங்கி செய்தாரே. கர்த்தர் எப்படி இறங்குகிறார்? ஆண்டவர் என்ன சொன்னார்? எவன் மேல் இரக்கம் வைக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் இரக்கம் வைப்பேன். அப்போ எனக்கு என் மேல தேவன் இரக்கம் பாராட்ட காரணம் தேவனுடைய கிருபை. கர்த்தர் அப்படி இறங்கி என்ன செய்தார்? நமக்கு தெரியும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு மலையின் மேல் ஏறி அமருகிறார். அப்பொழுது திரளான ஜனங்கள் சேர்ந்து வருகிறார்கள். மத்தேயு சுவிசேஷம், மார்க்கு சுவிசேஷம், லூக்கா சுவிசேஷங்களை சேர்த்து பார்க்கும்போது நான் சொல்லுகிற காரியம் உங்களுக்கு சரியாய் புரியும். மத்தேயு 5, 6, 7 அதிகாரங்கள் மலை உபதேசம். ஆமென். அவர் ஒவ்வொன்றாய் சொல்ல ஆரம்பிக்கிறார். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என சொல்ல ஆரம்பித்து ஒவ்வொன்றையும் பேச ஆரம்பிக்கிறார். எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு சொல்லுகிறார், நான் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டு செயல்படுகிறவன் கன்மலையின் மேல் கட்டப்பட்ட வீட்டை போல் இருப்பான் என்று எல்லா காரியங்களையும் சொல்லி முடித்த போது ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். இப்பொழுது அவர் மலையிலிருந்து இறங்கி வருகிறார். வரும்போது ஆமென், ஒரு குஷ்டரோகி அவர் பாதத்தில் வந்து விழுகிறான், தொட்டு சுகமாக்குகிறார். இன்னும் ஆச்சரியம், கூட்டம் இன்னும் ஜாஸ்தி ஆகுது. போகிற வழியில் ஒரு 100க்கு அதிபதி வருகிறான். நீர் ஒரு வார்த்தை சொன்னால் என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்கிறான். ஆண்டவர் வார்த்தையை சொல்லுகிறார், அதே போல வேலைக்காரன் சொஸ்தமாகிறான். இன்னும் போகிற வழியிலே பேதுருவின் வீட்டுக்கு போகிறார். பேதுருவின் மாமியார் ஜுரத்தில் இருக்கிறாங்க, தூக்கி விடுகிறார். இப்படி அடுத்தடுத்த அற்புதங்கள், கூட்டம் இன்னும் 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 அதிகரித்து கொண்டிருக்க திடீரென்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கட்டளையிடுகிறார், அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். சீஷர்களுக்கும் புரியவில்லை, யாருக்கும் தெரியவில்லை. ஏன் இங்க ஊழியம் நல்லா தானே போயிட்டு இருக்கு. ஜனங்கள் ஒரு பக்கம் ஆச்சரியப்படுறாங்க, இன்னொரு பக்கம் அவருடைய செயல்களை கண்டு ஆர்ப்பரிக்கிறார்கள். நல்ல மகிமையாக தானே போயிட்டு இருக்கு. திடீரென்று அவர் சொல்லுகிறார், அக்கறைக்கு போவோம் வாருங்கள். ஏன் அக்கறைக்கு? ஆமென். அக்கறையில் அப்படி என்ன இருக்கிறது? அக்கறையில் நமக்கு தெரியும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து வேற எதையுமே செய்யல, இந்த ஒருவனுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு திரும்பி போயிட்டார். ஆமென். இத்தனை 1000 ஜனங்கள் அவரை சூழ்ந்து நிற்கும் போது அவர் என்ன செய்தார்? அவர் பாராட்டின இரக்கம் என்ன? இக்கரையில் இருந்த ஆண்டவர் அக்கறையிலே ஒருவன் அலைக்கழிக்கப்பட்டு வேதனையில வஸ்திரம் கூட போட முடியாம சரீர பிரகாரமாய் காயம், மனதிலே காயம், வீட்டில் தங்க முடியல, கல்லறை தான் வாசஸ்தலம், கை கால்களில் சங்கிலிகள். இந்த பிசாசு அலைக்கழிக்கிற அனுபவம் என்பது சும்மா அலைக்கழிச்சுட்டே இருக்காது. அவனை அலைக்கழித்து ஆமென், அவன் ஊளையிட வைப்பான். பிசாசானவன் கொஞ்ச நேரம் விட்டுருவான். விடும்போது அவன் என்ன செய்வானா, தான் செய்த செயலை நினைச்சு கொஞ்ச நேரம் இருந்து அழுவான். நானா இப்படி பண்ணினேன், எனக்கா இப்படி நடந்துச்சு, நானா இப்படி பண்ணினேன், அழுவான். இதுதான் பிசாசின் வேடிக்கை. அவனுக்கு அதை பார்த்து ரசிக்கணும், ஒருத்தனை வச்சு ஏதாவது செய்ய வைக்கணும். சில கோபம் தலைக்கு ஏறும்போது, மூர்க்கு ஏறும்போது ஏதாவது ஒன்று செய்ய வச்சிருவான். அதனால தான் பைபிள் சொல்லுது, நீ கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதே. கோபத்தினால நாம் ஒரு செயலை செய்யறோம்னா கண்டிப்பா அதுக்கு பின்னாடி இருக்கிறது பிசாசு, கர்த்தர் கிடையாது. கோபம் வந்துட்டா நீ தனியா போயிரு, நீ விலகிரு. ஒரு இடத்துல ஒரு காரியத்தை நிமித்தம் கோபம் வந்துன்னா விலகிரு. அந்த கோபத்து நிமித்தம் உன் கரத்தை நீட்டிட்ட ஏதோ ஒன்று செஞ்சிட்டேன்னா அந்த செயலுக்கு பின்னாடி இருக்கிறவன் பிசாசு. ஆமென். நீ பேதுரு பட்டயத்தை எடுத்து காதை வெட்டுறான். பேதுரு யாரு? பந்தியில இருந்தவன். என் கால்களை மட்டுமல்ல என்னை முழுவதுமாக கழுவும் என்று ஒப்பு கொடுத்தவன், உம்மோடு கூட மறிக்கிறதுக்கு ரெடி என்று சொன்னவன். பட்டயத்தை வாங்கி வச்சுக்கோன்னு மட்டும்தான் சொன்னார், வெட்டுன்னு சொல்லல. இயேசுவை பிடிக்க வந்ததும் அண்ணனுக்கு கோபம் வந்துட்டு,
எடுத்த ஒரு வெட்டு. ஆண்டவர் சொன்னார், சீமோனே, இந்த சபையின் மேலே, இந்த கல்லின் மேலே சபையை ஒன்று சொல்ல, பட்டயத்தை எடுத்தல, பட்டயத்தாலேயே சாவேண்டார். இந்த பிசாசானவனுடைய செயல், அதான் பிசாசின் தந்திரங்களை நாம் அறியாதவைகள் அல்லவே. நமக்கு தெரியும், திடீர்னு ஒரு மாம்சம் பலவீனம் உள்ளதுங்க, எல்லாருக்கும் கோபம் வரும், எல்லாருக்கும் பிரச்சனை வரும். நம்ம அப்படியே நமக்கு அந்த மாம்சம் வரும்போது அடுத்து ஒரு காரியத்தை செய்யணும்னு தோணும் தெரியுமா? அந்த இடத்துல நம்ம அலர்ட் ஆகலைன்னா பிசாசு நம்மளை ஈஸியா கையில் எடுத்துருவான். அதான் மாம்ச கிரியைகள் வெளியரங்கமாயின, அவையாவன 6000, 1 2 அல்ல, 6000 பிசாசுகள். 6000 பிசாசுகள். எந்த வகையான பிசாசு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பிசாசுகளை துரத்தும் போது 2000 பன்றிகள், ஒரு பன்றிக்குள்ள எத்தனை பிசாசு போயிருக்கும்? 6000, மொத்தம் 2000. 6000 பிசாசுகள், 2000 பன்றி. ஒரு பன்றிக்குள்ள எத்தனை பிசாசு போயிருக்கும்? 3 இல்ல, 3 பிசாசு ஒரு பன்றிக்குள்ள போனது. அந்த பன்றி என்ன செய்தது? சிம்பிளா சொல்லணும்னா அது சூசைட் பண்ணுச்சு. இந்த 2000 பன்றிகளும் என்னதான் செஞ்சது? தற்கொலை தான் பண்ணுச்சு. அப்ப இந்த பிசாசு எப்படிப்பட்ட பிசாசு? ஒருவனை அழிக்கிறதுக்கு ஏதுவாய் அனுப்பப்பட்ட பிசாசு. 3 பிசாசு ஒரு பன்றிக்குள்ள இருந்ததும் அந்த பன்றி தற்கொலை செய்யுது. இத்தனை 6000 பிசாசுகள் இவனுக்குள்ள இருந்த பிறகும் இவன் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கிறன. காரணம் என்ன? காரணம் ஒண்ணுதான், இக்கரையில் இருக்கிறவனை அக்கரையில் இருந்தவர் நினைத்தா, என் கிருபையினாலே நான் உனக்கு இறங்கினேன். ஏன்பா நீ வாழ காரணம் என்ன தெரியுமா? நீ என் நினைவில் இருக்கிற. இன உலகில் பாவத்தில் அழிந்தேன், தூக்குவார் இல்லையே கண்ணீர் சிந்தின. இவன் அலறுறான், என்ன தூக்குறதுக்கு யாருமே இல்லையா? இவன் நல்லா இருக்கும் போது ஒருவேளை கிட்ட வந்திருப்பாங்க. கிட்ட வந்தது பிசாசு இவனை அலைக்கழிக்க ஆரம்பிக்கும். உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க? உனக்கு போய் ஹெல்ப் பண்ண வந்தேன் பாரு, உனக்காக பேச வந்தேன் பாரு, எனக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும், போ. அவனுக்கு வீடு உண்டு. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், நீ உன் இனத்தார் இடத்திற்கு, உன் வீட்டிற்கு போய். அவனுக்கு வீடு உண்டு, ட்ரெஸ் உண்டு, எல்லாம் உண்டு. ஆனா எதையுமே அனுபவிக்க விடல இந்த பிசாசு. இதுதாங்க பாவம். இந்த பூமியில நாம் அனுபவிக்கும்படியான செல்வங்களை, ஆசீர்வாதங்களை கைத்தர் வைத்திருக்கிறார். ஆனா பாவம் நமக்குள் இருந்தால் இது நம்மை அனுபவிக்க விடாது. தேவனை கிருபையும் உம்முடையது. அவர் திடீர்னு சொல்றார், அக்கறைக்கு போவோம் வாருங்கள். அதன் அர்த்தம் என்ன? அங்கே ஒருவன் அலைக்கழிக்கப்பட்டு கொண்டிருப்பதையும் கதறி கொண்டிருப்பதையும் பார்த்துவிட்டு இந்த ஆர்ப்பரிப்பு நடுவில் இருந்த என் ஆண்டவருக்கு சும்மா இருக்க முடியவில்லை. அதுதானங்க அவர் செய்தார். ஆமென். கோடா கோடை தூதர்கள், 24 மூப்பர்கள், சேராபீன்கள் என அத்தனை பரிசுத்தவான்கள் எல்லாம் சேர்ந்து அவரை பரிசுத்தர் 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 என போற்றி வணங்கி கொண்டிருக்கிற அந்த பரலோகத்தை விட்டு அவர் இந்த பூமியில இறங்கி வர காரணம் என்ன? அவர் எனக்கு பாராட்டின கிருபை, அவருடைய நினைவில் நான் இருந்ததுதான் காரணம்னு சொல்றவங்க. ஹல்லேலூயா. எனவேதான் 115வது சங்கீதம் 12-13 வசனங்களிலே கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். அடுத்த வார்த்தை சொல்லுங்க. அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் ஆசீர்வதிப்பார். அப்போ கர்த்தருடைய நினைவுல யாரெல்லாம் இருக்கிறாங்க? இஸ்ரவேலர் இருக்கிறாங்க. ஆரோன் குடும்பத்தார்னா ஊழியம் செய்யறவங்க, பிரித்தெடுக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க. பெரியோரும் இருக்கிறாங்க, சிறியோரும் இருக்கிறாங்க. கர்த்தர் பாராட்டின கிருபைகளை நினைக்கிறவன் கர்த்தருக்குரிய மகிமையை செலுத்தாமல் இருக்க மாட்டான். கிருபையும் உம்முடையது. என்ன நினைச்சீங்களே ஆண்டவரே? இந்த வேதம் நம்மையும் நினைத்து எழுதப்பட்டது என்பதை ஒத்துக்கொள்ளுகிறவர்கள் உங்கள் வேதத்தை கரத்தில் எடுத்து, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், என்னையும் நினைச்சு எழுதப்பட்டது. மோசே கிட்ட அநேக பிரமாணங்களை சொல்லி எழுத வைக்கிறார்.
எழுத வைக்கும்போது சொல்லுகிறார். லேவியராகமம் 4வது அதிகாரம் அதனுடைய 1-2 வசனங்களை பாருங்கள். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி நீ இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் சொல்ல வேண்டியது என்ன? 3வது வசனத்தை வாசிங்க. அபிஷேகம் பெற்ற ஆசாரியன். அபிஷேகம் பெற்ற ஆசாரியன். இப்ப யாரை குறித்து சொல்லுகிறார்? சத்தமா சொல்லுங்க. ஆசாரியனை குறித்து, ஆரோன் குடும்பத்தை குறித்து. அப்ப இந்த வேதம் யாருக்காக எழுதப்பட்டது? சத்தமா சொல்லுங்க. ஆசாரியனுக்காக எழுதப்பட்டது. அதோட ஃபுல் ஸ்டாப் வைக்க சொல்லல. அடுத்து சொல்லுகிறார் 13வது வசனம். இஸ்ரவேல் சபையார் எல்லாரும். இஸ்ரவேல் சபையார் எல்லாரும். இப்ப யாருக்காக எழுதப்பட்டிருக்கிறது? யாருக்கெல்லாம் எழுதப்பட்டது சொல்லுங்க. ஆரோன் ஆசாரியனுக்காக. அடுத்து சபையார் மொட்டையா சொல்லக்கூடாது, கரெக்டா சொல்லணும். இஸ்ரவேல் சபையார் எல்லாருக்கும் எழுதப்பட்டது. அதோடு நிறுத்தல. 22வது வசனம். ஒரு பிரபு. இப்ப யாருக்காக எழுதப்பட்டிருக்கிறது? பிரபுக்கள், அதிகாரத்தில் இருக்கிறவங்க, பெரியவர்கள். வேதம் யாருக்காக எழுதப்பட்டிருக்கிறது சொல்லுங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து. ஆசாரியனுக்காக. அடுத்து இஸ்ரவேல் சபையாருக்காக. அடுத்து பிரபுக்களுக்காக. அதோட ஃபுல் ஸ்டாப் வைக்கல. 27வது வசனம். சாதாரண ஜனங்களில் ஒருவர். இப்ப சொல்லுங்க, வேதம் யாருக்காக எழுதப்பட்டிருக்கிறது? நீங்க எல்லாம் சாதாரண ஜனங்கள் சொல்லுவீங்க. என்ன கேட்டா நான் சொல்லுவேன், அது எனக்காக எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வேதம் எனக்காக எழுதப்பட்டிருக்கிறது. ஆரோன் குடும்பத்துக்காக மாத்திரமல்ல, இந்த சாதாரண மாணவனுக்காகவும் வேதம் எழுதப்பட காரணம் என்ன? காரணம் ஒன்றுதான், அவருடைய நினைவில் எனக்கு ஒரு இடம் இருக்கிறது. ஆரோனுக்கு அவர் நினைவில் என்ன இடமோ, இஸ்ரவேலருக்கு அவர் நினைவில் என்ன இடமோ, பிரபுக்களுக்கு அவர் நினைவில் என்ன இடமோ, அதே ஸ்தானத்தை. அப்ப மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன் என்று சொன்னாரே. ஹல்லேலூயா. உங்க நினைவில் நான் இருக்க காரணம், நீர் என் மேல் பாராட்டின இரக்கம். அவர் கிருபையினால் என்ன செய்தார்? இறங்கினார். அவர் நினைத்தார். ஒரு தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. ஏதோ ஒன் ராஜா கழுதையின் மேலும் கழுதை குட்டியின் மேலும் ஏறி வருகிறார். இந்த தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்ட போது அந்த கழுதை பிறக்க கூட இல்லை. நாட்கள் சென்றது, காலங்கள் கடந்தது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தார். உரைக்கப்பட்டது நிறைவேறும் காலம் வந்தபோது சீஷர்களை கூப்பிடுறாரு, போங்க ஒரு கழுதை கட்டப்பட்டிருப்பதை காண்பீங்க. இந்த கழுதையை குறித்து உரைக்கப்பட்டது. அதாவது இந்த கழுதை பிறப்பதற்கு 600 ஆண்டுகளுக்கு முன்பதாக உரைக்கப்பட்டதும் அவருக்கும் தெரியும். இப்போ அந்த கழுதை எந்த நிலையில இருக்கிறது என்பதும் அவருக்கு தெரியும். கழுதை எந்த நிலையில இருந்தாலும் உரைக்கப்பட்டதை நிறைவேற்ற அவர் நினைத்தருளுகிற தேவனாயிருக்கிறார். சில மணி நேரம், நான் இந்த வார்த்தை பல இடங்களிலே சொல்லியிருக்கிறேன், பல முறை சொல்லியிருக்கிறேன். காரணம், இது என்னை பர்சனலா பலப்படுத்தின வார்த்தை. இந்த கழுதை வாழ்க்கை ஃபுல்லா இயேசுவுக்கு பயன்படல. சில மணி நேரம் அங்கிருந்து எருசலேமுக்கு பவனி போனோம். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என 118வது சங்கீதத்தில் சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேற சில மணி நேரம் பயன்படுகிறது. சில மணி நேரம் பயன்படக்கூடிய கழுதையை குறித்து அது பிறப்பதற்கு 600 ஆண்டுகளுக்கு முன்பதாக எழுதப்பட்டிருக்குமானால் அவரோடு கூட நித்திய காலமாய் வாழும்படி உருவாக்கப்பட்ட, தெரிந்தெடுக்கப்பட்ட, பிரித்தெடுக்கப்பட்ட அன்பு சகோதரா சகோதரி, உன்னை குறித்து எழுதி இருக்காதோ? ஹல்லேலூயா. அவர் நினைத்தார், கிருபை உம்முடையது. என்னை யாருமே நினைக்கலையேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க. அவர் நினைத்ததின் அடையாளம் தான். ஒருத்தங்களை ரொம்ப நினைச்சிட்டாங்கன்னா, இப்பதான் மொபைல்லாம் இருக்கு, அப்போல்லாம் லெட்டர் உங்க ஞாபகமாகவே இருக்குது, அதனால இந்த லெட்டர் போடுறேன். நீங்க இந்த பைபிள்லாம் எடுக்கும்போது என்ன நினைக்கணும் தெரியுமா? ஆண்டவரே என்ன நினைச்சு எழுதுனீங்கப்பா, என்ன மனசுல வச்சுட்டு நீங்க எழுதுனீங்க ஆண்டவரே. வேதத்தை நீங்க படிக்கும்போது உங்களுக்கு எத்தனை பேர் உண்மையா சொல்லணும், இந்த வேதத்தை படிக்கும்போது எனக்காகவே
நீன்னு பேசுற வார்த்தை ஆண்டவர் என்னோடு பேசினது. நான் உன்னோடு இருப்பேன், நான் உனக்கு செய்வேன் சொல்லுகிற வார்த்தையை படிக்கும்போது எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவர் அது நீங்க எனக்கு கூட என் கூட அதை பேசுறத என்னால வாணித்தரமா நான் நம்புறேன், உணர்றேன். அப்படி சொல்றவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. எனக்காகவே எழுதப்பட காரணம் என்ன? என்னை நினைத்தார் தம்மை மறந்தார், ரத்தமும் சிந்தி. அவருடைய நினைவில் நான் இருக்கிறேன். இது எனக்கு அவர் பாராட்டின கிருபை. அவருடைய நினைவில் நான் இருப்பது என் தேவன் எனக்கு பாராட்டின கிருபை. நான் இந்த ஸ்தானத்தில் இருப்பது அது இதெல்லாம் பிறகுங்க. முதல்ல அந்த நினைவில் நான் இருக்கிறேன். ஆண்டவர் சொன்னார், நான் கர்த்தர், நான் மாறாதவர். அப்ப அந்த நினைவுல அவர் என்ன வச்சிருக்கிறாருன்னா, அவருக்கு வயசாகாதுங்க, அவர் சர்வ வல்லவர். நமக்கு வயசாக நிறைய காரியம் மறந்துடும், நிறைய காரியத்தை மறப்போம். அவர் அப்படி இல்லை. அவர் நமக்கு 99 வயதான போது கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, அதன் அர்த்தம் என்ன? அப்புறமா உனக்கு தான் வயசாச்சு, எனக்கு வயசாகல, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். எப்போ சொன்னாரு? 75 வயசுல இல்ல, 99 வயசுல. ஆபிரகாமே, நான் உன்கிட்ட 70 நீ ஆரோக்கியமா இருக்கும்போது ஒன்னு சொன்னேன் பாத்தியா? அதுதான் ஆபிரகாமே நான் இப்போ சொல்றேன். உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன். சொன்னது போலவே செய். ஏன்னா நினைவு மாறல. நீங்காத நினைவு என் இயேசுவின் நினைவு மட்டும்தான். நான் யாருடைய நினைவில் எல்லாம் இருப்பேன்னு சொல்லி நீங்க யாரு உங்களெல்லாம் நினைக்கிறது யாருன்னு என்கிட்ட கேட்ட நான் தைரியமா சொல்லுவேன், ஒருத்தர் மட்டும்தான். மீது எல்லாரும் நினைப்பாங்க, ஆனா நினைக்க வேண்டிய பிரகாரம் நினைப்பாங்களான்னு கேட்டா தெரியாது. ஆனா அவர் அப்படி இல்லை, நினைத்தார். ஹல்லேலூயா. எவ்வளவு சாதாரணமானவன். எலியா பெரிய தீர்க்கதரிசி இல்ல, ஆனா சாரிபாத்தில் இருக்கிற விதவை சாதாரணமானவ. அவ வீட்டில் ஒரு பிடி மாவு இருக்கிறது, கொஞ்சம் எண்ணெய் இருக்குது. இத்தனை கோடி ஜனங்கள் வாழ்கிற பூமியில் அவரை நம்பி இருக்கிற ஒரு சாதாரண மாணவள் வீட்டில் ஒரே ஒரு பிடி மாவு, கொஞ்சம் எண்ணெய். இந்த நாளை விட்டு அடுத்த நேரத்துக்கு சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லைன்னதும் கர்த்தர் எவ்வளவு எலியா கிளம்பு. இல்லை ஆண்டவர், இங்கே நல்லா இருக்கு ஆண்டவர், கொஞ்சம் தண்ணி குடிச்சு டெய்லி காலையில் பொரோட்டாவும் இறைச்சியும். எலியா எழும்பு, நீ போ. கரிசனை உள்ளவர், நினைத்திருக்கிறவர். நான் இவ்வளவு செஞ்ச என்ன மறந்துட்டாங்களே, நான் இவங்களுக்கு இவ்வளவு செய்த மறந்துட்டாங்களே. மறக்கட்டுங்க, நல்லதுங்க, மறக்கட்டும். அவருடைய நினைவில் நான் இருக்கிறேன். கேட்டா சொல்லு, என்ன நீ அவர் நினைவில் இருக்கிற? நீ என்ன ஆரோன் குடும்பமா? நீ என்ன இஸ்ரவேல் சபையாரா? நீ என்ன பெரியோரா? இல்ல இல்ல இல்ல. ஆனா ஒண்ணு தெரியும், அவங்களுக்கு என்ன ஸ்தானமோ அதே ஸ்தானம் அவருடைய நினைவில் எனக்கு இருக்கிறது. எனக்கு அது போதும். நினைத்தார். அடுத்து கிருபையினால் அவர் செய்த காரியம் என்ன? யாத்திராகமம் 33வது அதிகாரம் 17வது வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. உன்னை பெயர் சொல்லி அழைத்து, பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். ஹல்லேலூயா. பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது. எப்படி அழைத்திருக்கிறாரா? பெயர் சொல்லி. ஏன் பெயர் சொல்லி அழைத்தாரா? என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. யாரை பெயர் சொல்லி அழைக்கிறார்? யோவான் சுவிசேஷம் 10வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்திலே ஒரு நல்ல மேய்ப்பனை குறித்த காரியம் சொல்லப்படுகிறது. வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு. அவன் யாரை பெயர் சொல்லி கூப்பிடுறானா? தன்னுடைய ஆடு. எல்லா ஆடுகளையும் இல்ல, தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு. அப்போ கர்த்தர் ஒருவனை பெயர் சொல்லி கூப்பிடுறாருனாலே அவனை தம்முடைய மேய்ச்சலின் ஆடாய் மாற்றதான் என்பது அர்த்தம். சங்கீத 100 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நாம் அவருடைய ஜனங்களும்
அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாய் இருக்கிறோம். அவருடைய மேய்ச்சல். ஹல்லேலூயா. பெயர் சொல்லி கூப்பிடுகிறார், பெயர் சொல்லி கூப்பிடுகிறார். தேவன் ஒருவனை பெயர் சொல்லி கூப்பிடுறார்னாலே அவனை அவருடைய மந்தையின் ஆடாய் கர்த்தர் பார்க்கிறார் அர்த்தம். எரிகோவில் நடந்து போயிட்டு இருக்கிறார். இயேசு எப்படிப்பட்டவரோ என்பதை பார்க்க காட்டுத்தீ மரத்திலே சகைவு ஏறி உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கிறான். இலைகளுக்குள்ள இருந்து அவன் பார்க்கறது தெரியணும், ஆனா அவன் பார்க்கறது யாருக்கும் தெரியக்கூடாது. அவனுக்கு எல்லாம் தெரியணும், அவனை யாருக்கும் தெரியக்கூடாது. ஒளித்திருந்து பார்க்கிறான். சரியா இயேசு பக்கத்தில் வந்து நிற்கிறார். 19 லூக்கா 19:5 சொல்லப்பட்டிருக்கிறது, சகையுவே அப்படிங்கிறார். பெயர் சொல்லி கூப்பிடுறாரு. நீ சீக்கிரமா இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். எதற்காக பெயர் சொல்லி கூப்பிட்டார்? 9வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, வாசியுங்கள். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாயிருக்கிறானே. இந்த நாளிலே என்னையும் உங்களை அவர் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். இதற்கு பின்னாக இருக்கிறது என்னன்னு கேட்டா கிருபை. என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. எதற்காக பெயர் சொல்லி கூப்பிட்டு இருக்கிறார்? நீ அந்நியன் அல்ல, நீ என்னுடையவன். ஆமென். நம் பெயர் தெரிந்தவர்கள் கூட நம்ம கிட்ட ஒண்ணும் இல்லைன்னா நம்ம பெயரை சொல்லி கூப்பிட வெட்கப்படுவாங்க. ஏன்? நம்ம எத்தனையோ பேருக்கு ஃபோன் பண்றோம், நம்ம பேரை எல்லாரும் சேவ் பண்ணி வைப்பாங்களா? இல்லை. நம்மளால யாருக்கும் எதுவும் ஆகல, நம்ம யாருக்கும் தேவையில்லைன்னா நம்ம நம்பரே சேவ் பண்ண மாட்டாங்க. இல்லை இவங்க முக்கியமானவங்க, இவங்களை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு இருந்தா மட்டும்தான் நம்ம நம்பரை சேவ் பண்ணுவாங்க. ஆண்டவர் வந்து கூட்டம் சேர்க்கிறதுக்கு இல்ல, தம்முடையவர்களை அழைத்தது பெயர் சொல்லி. தன்னுடைய ஆடுகள். உன்னை தேவன் அழைச்சிட்டார்னாலே புரிஞ்சுக்கோ, நீ இன்னொரு மேய்ச்சலின் ஆடல்ல, நீ அவருடைய ஆடு. நீ அவருடைய ஆடு. எனவேதான் சூனேமித்தியார் சொல்றா, அவளுடைய நிலைமை பார்த்தால், பூமிக்குரிய நிலைமையில பார்த்தா எதுவுமே இல்லை. அவளை தோட்டத்துக்கு காவல்காரியா வைக்கிறாங்க. அப்ப அவளுடைய ஸ்டேட்டஸ் எப்படிப்பட்டதா இருந்திருக்கும் பாருங்க. தோட்டத்துக்கு வெளியே போ, வெளியே போய் நீ வெளியே நின்று காவல்கார், அவ்வளவுதான். ஆனால் அவளுக்கு நிச்சயம் இருக்கிறது என்ன தெரியுமா? நான் என் நேசருடையவள். இந்த பூமியில எனக்கென்று எதுவும் இல்லை, ஒன்றும் இல்லை என்ற நிலையில் இருந்த போதுதான் அவர் நம்மை பெயர் சொல்லி அழைத்தார். அநாதையான என்னை அணைத்து சேர்த்த அன்பே, ஆதரவில்லா என்னை அபிஷேகித்து என்னை கூப்பிட்டு இருக்கிறார். நான் அவருடைய மேய்ச்சல். கடந்த நாள் ஒரு சகோதரன் என்னோடு பேசும்போது, அவர் ஊழியம் செய்த ஒரு கிராமம், இந்த கிராமத்தில் ஒருத்தர் தன் ஆடுகளை மேய்த்து கொண்டு போறார். ஏறக்குறைய 300 ஆடுகள் இருக்குது. ஒரு ஆடு மிஸ் ஆயிட்டு. அப்போ இவர் அப்படியே ஒரு பெயரை சொல்லி கூப்பிட்றார். கொஞ்ச நேரம் கூப்பிட்டு தேடி கடைசியில் அந்த ஆடு கண்டுபிடிச்சு. உடனே இந்த சகோதரர், எப்படி இந்த கூட்டத்தில் இந்த ஆடு மிஸ் ஆனது உங்களுக்கு தெரிஞ்சது? அது எப்படின்னா, ஒவ்வொரு ஆட்டுக்கும் ஒவ்வொரு பெயரை வச்சு நான் கூப்பிடுறேன் அப்படின்னு சொன்னாராம். ஒவ்வொரு ஆட்டுக்கும் ஒவ்வொரு பெயரை வச்சு கூப்பிடுறேன். அப்போ ஒவ்வொரு பெயரா சொல்லும்போது அந்த ஆடு சத்தம் போடும், அல்லது ஏதோ ஒன்று இருக்கிறேன்னு காட்டிடும்ல. ஒரு ஆடு மிஸ் ஆச்சு. மிஸ் ஆன எல்லா ஆடையும் தேடுகாரான்னு பார்த்தா இல்ல, தன்னுடைய ஆடு. சொல்லிட்டு அந்த மேய்ப்பன் அங்கேயே இருக்கிறார். ராத்திரி அந்த ஆடுகள் எங்க இருக்கோ அது பக்கத்திலேயே இருக்கிறார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. நான் ஏதோ வழி தப்பி போன மேய்ப்பன் இல்லாத ஆடை போல இருந்தேன். எனக்கு அவர் ஒரு பெயரை வச்சார். அந்த பெயரை சொல்லி கூப்பிட்டு என்னை தம்முடைய மந்தையிலே சேர்த்திருக்கிறார்.
இது எனக்கு தேவன் பாராட்டின இவனும் ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிறானே. அதன் அர்த்தம் என்ன? ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான் என்ற பெயர் பட்டியல்ல கீழே வரும்போது சகையுவே அவர் அந்த நேம் லிஸ்ட்ல ஒன்னையும் பார்க்க விரும்புகிறார். ஆமென். இது கிருபை அல்லவா? இன்னான் இன்னான் அங்கே பிறந்தான் என்று சொல்லப்படும் கர்த்தரே பேர் எழுதுறாராம். இது கிருபை அல்லவா? முகவரி இல்லாதவன் நான், அடையாளம் அழிந்தவன் நான், ஆனா என்ன பேர் சொல்லி கூப்பிட்டார். இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும், இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவரும். தேவனுடைய கிருபைய உள்வாங்கி துதிக்க பழகணும். அவர் என்னை மறக்க மாட்டார். ஹல்லேலூயா. இங்கே அவரை துதிக்க வைக்கிறார்னாலே ஆண்டவர் என்ன சொன்னார்? இங்கே அவருடைய நாமத்தை அறிக்கை செய்ய ஒருத்தன் மறக்கிறானா, அங்கே அவன் பெயரை நான் அறிக்கை செய்ய நானும் வெட்கப்படுவேன். என்னை துதிக்க வைக்க. அதனாலதான் தேவனுடைய கிருபைகளை எண்ணி துதிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆண்டவர் என்ன நினைச்சீங்களே ஆண்டவரே, என்ன நினைச்சீங்களே ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒரு கண்ணு உன் பேரில் இரக்கமா இருக்கவில்லை. இதுதான் ஒரு சரித்திரம். நாம் நம்முடைய சரித்திரத்தை திரும்பி பார்க்கணும், இடையில புரட்டி பார்க்கணும். நேற்று மாலை வேளையில், நேற்று சாட்டர்டே நைட் பிரேயருக்காக ஆயத்தமாயிட்டு அப்படியே இருந்தபோது திடீரென்று ஆண்டவர் என்னுடைய ஆரம்பத்தில் ஒரு சில காரியங்களை அப்படியே கண்ணில் கொண்டு வந்தார். நினைக்க வச்சார். நினைக்க வைத்ததும் உள்ளம் அப்படியே பொங்க ஆரம்பித்தது. உடனே ஆண்டவர் நீங்க சூப்பர் ஆண்டவரே. இப்போ எல்லாம் கிடைச்சதுனால அப்படி சொல்றமான்னு பார்த்தா இல்ல. ஆனால் என் சரித்திரத்தை நான் புரட்டி பார்த்த போது இன்னைக்கு நான் வாழ்ந்து கொண்டிருப்பதே எனக்கு பெருசு. நாம ஏன் இன்னும் நிறைவில்லாம இருக்கிறோம் தெரியுமா? நாம் இதெல்லாம் கிருபையினால் கிடைத்தது என்பதை மறந்ததுனால. இது நான் சம்பாதித்தது, இது என்னுடையது, ஏன் உழைப்பு, ஏன் பலன், இதுக்கு பின்னாடி இருப்பது கிருபை என்பதை மறந்ததுனால ஒரு திருப்தி இல்லை, ஒரு நிறைவு இல்லை. இன்னைக்கு நமக்கு இருப்பது கொஞ்சமா இருக்கலாம், ஆனால் இந்த கொஞ்சம் சில ஆண்டுகளுக்கு முன்பதாக நமக்கு எட்டாததா இருந்தது என்பதை சபையை நீ மறந்துடாத. ஒரு காலத்தில் இது யார்கிட்டயோ இருந்தது, யாருக்கோ இருந்தது, மறந்துடாத. எங்க வீட்டில் ஃபர்ஸ்டா டெலிஃபோன் வருது, ஃபோன் கனெக்ஷன் வருது. எப்போவாது அப்பாவுக்கு ஒரு ஃபோன் வரும். ஃபோன் வந்தாலே நாங்கள் எல்லாம் சேர்ந்து பக்கத்தில் வந்து நிற்போம். அது பயங்கர ஆச்சரியமா பார்க்கறதுக்கு. இன்னைக்கு பிறக்கிற பிள்ளையே கமந்து ஃபோன் மேல தான் உள்ளது. அன்னைக்கெல்லாம் ஃபோன் வந்தால் பக்கத்தில் ஃபோன் வருது பக்கத்தில் நின்று இப்படி கேட்போம். எது பேசுனா ஏதோ அன்னைக்கு ஆச்சரியம், இன்னைக்கு சொன்ன சிரிப்பா இருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்படி உங்க சரித்திரத்தை கொஞ்சம் புரட்டி பாருங்க. அவருடைய கிருபை இல்லைன்னா உன் சரித்திரம் என்னைக்கோ க்ளோஸ் ஆயிருக்கும். உன் சாப்டர் ஒரே பேஜில் முடிஞ்சிருக்க வேண்டியது இன்னைக்கு பக்கம் பக்கமா போக காரணம் ஒன்றுதான். அவருடைய கண்களில் எனக்கு கிடைத்த கிருபை என்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கிருபை. அது மாத்திரமல்ல, அடுத்தவர் என்ன செய்கிறார்? ரட்சிக்கிறார். எபேசியர் 2:8 வாசிங்க. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது. எல்லாரும் சொல்லுங்க, இது உங்களால் உண்டானது அல்ல. அல்ல, இது தேவனுடைய ஈவு. ஈவுனா கிஃப்ட். அப்போ எனக்கு பரலோகம் தந்த பெரிய கிஃப்ட் என்னன்னு கேட்டா, காரை காட்டக்கூடாது, வேலையை காட்டக்கூடாது, வீடை காட்டக்கூடாது, மண்ணை காட்டக்கூடாது, பொண்ணையும் காட்டக்கூடாது. ஆண்டவர் உனக்கு தந்த பெரிய கிஃப்ட் என்னன்னு கேட்டா சொல்லணும், இந்த மண்பாண்டத்துக்குள்ள அவர் மீட்டு கொண்ட ஆத்துமா இருக்கிறது, அவர் தந்த ரட்சிப்பு இருக்கிறது. இது கிருபையினால எனக்கு கிடைக்கப்பட்டது. இது தேவனுடைய ஈவு. எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியால ரட்சிக்கப்படா.
எந்த ராஜாவும் சேனையின் மிகுதியால ரட்சிக்கப்படான். நல்லா புரிஞ்சுங்க. ரட்சிக்கப்படுறவங்க எல்லாம் கை தூக்குங்க. கை தூக்கணும்னால ரட்சிப்பு வராது. அப்படி பார்த்தா இந்தியாவில் ஏறக்குறைய எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. ஏன்னா எல்லா மீட்டிங்லையும் கை தூக்குறவங்க இருப்பாங்க. ஒரு மீட்டிங் போயிருந்தேன் நான், கீபோர்டு வாசிக்க. ஆசீர்வாதம் காம்பவுண்டில் நடந்துச்சு. அப்போ ஒரு தலைமை உரைக்கு ஒருத்தர், அவர் ஒரு ஊழியக்காரர் தான், கூப்பிட்டுருந்தாங்க. அவர் பேசி முடிச்சுட்டு கீழே இருக்கார். பாதியில் தூங்கினாரா என்ன பண்ணாரான்னு தெரில. ஃபஸ்ட் டே மீட்டிங். பாஸ்டர் பிரசங்கியார் பேசிட்டு கடைசியில் ஒப்பு கொடுக்குறவங்க கை தூங்கணும்னு இவர் எழும்பி நின்று இப்படி நிற்கிறாரு. நிறைய பேர் கை தூக்குனாலும் ரட்சிப்பு வராதுங்க. ரட்சிப்பு கர்த்தருடையது. இன்னைக்கு நானும் நீங்களும் அப்பா சமூகத்தில் ரட்சிக்கப்பட்ட ஜனமா இருக்கிறோம்னா இது தேவனுடைய ஈவு. கிஃப்ட் யாருக்கு கொடுப்போங்க? எக்ஸாம்ல பாஸ் ஆனவங்களுக்கா? அது ரிவார்டு, அது அவங்களுடைய பலன். கிஃப்ட் யாருக்கு கொடுப்போம் தெரியுமா? பிடிச்சவங்களுக்கு. பிடிச்சவங்களுக்கு. அதுவும் எப்படி பொதிஞ்சு கொடுப்போம் தெரியுமா? நல்ல பேப்பர்ல. இல்ல, அவர் எப்படி இந்த ரட்சிப்பை தந்தார் தெரியுமா? அன்புல, அவருடைய அன்புல பொதிந்து அப்படியே கொடுத்தார். அவருடைய அன்புல பொதிய சில பேப்பரை கிழித்து அப்படி பேக் பண்றது மாதிரி அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது. இந்த ரட்சிப்பை எனக்கு ஈவாய் தர. இது என்னால் உண்டானதல்ல, இது கிருபையினால் உண்டானது. சிலரை முகாந்திரமாய் பயன்படுத்துவார். அதனால அவங்களால தான் ரட்சிக்கப்பட்டேன் கிடையாது. யாருமே அப்படி நினைக்காதீங்க. கர்த்தர், இது கர்த்தருடைய ஈவு. பேதுரு ஒரு பிரசங்கம் பண்றார். அந்த ஒரு பிரசங்கத்தில் எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? 3000 பேர். ஆனா பேதுரு சொல்லல நான் பண்ண பிரசங்கத்தில். ஏன்னா ஆல்ரெடி பேதுருக்கு வாயை அடைச்சிட்டார் ஆண்டவர். ஏன்னா பேதுருவை ரட்சிக்க கர்த்தர் எதை வச்சிருந்தார்? சேவல. ஒருவேளை பேதுரு நான் பண்ண பிரசங்கத்துல தான் 3000 பேர் சொன்னா, பின்னாடி இருந்து சேவல் திரும்பியும் கூவும். சேவல் எப்படி கூவும்? வீட்டில் போய் கூவிக்கோங்க. இல்ல நான் இப்படி பிரசங்கம் பண்ண சொன்னா சேவல் பின்னாடி நிக்குது, ரெடியா இருக்குது. ஒன்னும் சொல்ல முடியாது. ஏன்? மேன்மை பாராட்டுவது தகுதி இல்லவே. அதனாலதான் என்கிட்ட பேசுறவங்கள்ட்ட நான் சொல்லுவேன், சில உங்க பிரசங்கத்தை கேட்டு, என் பிரசங்கத்தை கேட்டா இருக்கிற ஆவி போகும். அவருடைய வார்த்தையை கேளுங்க. ஆமென். ஹல்லேலூயா. பேதுரு வச்சு 3000 பேரை தூக்குறாரு, சேவலை வச்சு பேதுருவை தூக்குறாரு. ஹல்லேலூயா. இந்த வல்லவனுக்கு புல்லு ஆயுதம் சொல்லுவாங்கல்ல, எவரை கொண்டும் எதையும் செய்ய வல்லமை உள்ள தேவனுக்கு முடியும். எனவேதான் ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியங்களை, பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்த பலவீனமானவைகளை, உள்ளவைகளை அவமாக்க அற்பமானவைகளை, இழிவானவைகளை. என்னெல்லாம் வார்த்தையை பவுல் எழுதுறார் தெரியுமா? இழிவானவைகள். ஹல்லேலூயா. ரட்சிப்பு. அதனாலதான் யோனா கிட்ட நினிவேக்கு போய் சொன்ன, யோனா நினைச்சாரு தன் பிரசங்கத்தினாலதான் ரட்சிக்கப்படுவாங்க. அதனால பார்த்தாரு, இல்ல ஆண்டவரே நினிவேக்கு நான் போகல, தர்ஷீசுக்கு போறேன்ட்டார். போ, நீயும் சேர்ந்து ஆளு ரட்சிப்புக்கு. அவ்வளவுதான். மீனுக்கு வயிற்றிலிருந்து காத்துறாரு, ஆண்டவரே ரட்சிப்பு உம்முடையது ஆண்டவரே. நினிவே ஜனங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் ரட்சிப்பு உங்கள்கிட்ட தான் கிடைக்கணும் ஆண்டவரே. கிருபையினால ரட்சிக்கப்பட்டோம். கிஃப்ட் ஆஃப் காட். இது எனக்கு தேவன் தந்த ஈவு. ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார் என்று மோசே கொண்டு பாட வைத்தார். எவ்வளவு பெரிய மீட்பு, எவ்வளவு இந்த ஆத்துமா. அதனாலதான் பவுல் சொல்றாரு, இந்த மண் பாண்டத்துக்குள்ளே அந்த பொக்கிஷத்தை நாங்க பெற்றிருக்கிறோம். அதனால நாங்கள் மன முறிவு அடைவதில்லை. ஏன் இன்னைக்கு எதை வச்சுங்க உலகம் எதை வச்சு நம்ம மனசை காயப்படுத்துறாங்க? உனக்கு பரலோகமே கிடைக்காது, உனக்கு நீ ரட்சிக்கப்படலை, இப்படி சொல்லியா காயப்படுத்துறாங்க? இல்லை, இப்படி சொன்னால் நமக்கு காயம் வராது. என்ன
ஏதாவது உலக பிரகாரமான காரியங்களை வச்சு தான் டார்கெட் பண்றாங்க. அதுல நமக்கு மன முறிவு வருதுன்னா நாம் அந்த கிஃப்ட் இன்னும் பிரிச்சே பார்க்கலன்னு தானே அர்த்தம். இந்த கல்யாண வீட்டில் எவ்வளோ gift கொடுப்பாங்க, நிறைய கிஃப்டை பிரித்து பார்க்க மாட்டோம். பிரித்து பார்க்க மாட்டாங்கல்ல. என்னுடைய மூத்த சகோதரர் அண்ணன் ஒரு கிஃப்டை ஒருத்தங்களுக்கு மேரேஜ் கொடுத்தாங்க. சில வருஷம் கழித்து எங்கள் அண்ணனுக்கு மேரேஜ் ஆச்சு. கிஃப்ட் எல்லாம் வந்துச்சு. பிரித்து பார்க்கும்போது அதே கிஃப்ட்டு நீ எந்த அளவின்படி அளந்தாயோ அந்த ஸ்டிக்கரை கூட நமக்கு நமக்கு நான் ஒருத்தன் கிஃப்ட் தரும்போது தர்றது யாரு, அவங்க எனக்கு முக்கியமானவங்கன்னா என் உள்ளம் துடிக்கும். எப்போ தெரியும், மக்கள்லாம் எப்போ போவாங்க, நான் அதை எப்போ பிரித்து பார்ப்பேன். நாங்கள் எப்போ கலங்கினாலும் கலக்கம் வரும், ஆனால் மனம் முறிவடையாது. இன்னைக்கு ஒரு பிரச்சனை, உனக்கு படிப்பு இல்லை, உனக்கு வேலை இல்லை, பற்றி உனக்கு அவனுக்கு அந்த சீட்டு கிடைச்சி உனக்கு கிடைக்கல, உடனே மனம் முறியுதுன்னா நான் அவர் தந்த கிஃப்டை இன்னும் பிரித்து பார்க்கல. சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறான், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல் கிஃப்ட ஆண்டவரே, இந்த கிஃப்ட் எனக்கு கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே, இந்த விலையேறப்பட்ட கிஃப்ட் எனக்கு கொடுத்திருக்கிறீங்க. அதனால எனக்கு கலக்கம் வரும், கலக்கம் வராதுன்னு இல்லை, ஆனா மனமுறிவடையாது. ஏன்னா உள்ள பொக்கிஷம் இருக்கு. இந்த கிஃப்ட கொடுத்தது என் கர்த்தர். எல்லாருக்கும் கிடைத்ததா இல்ல, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நித்திய ஜீவனுக்கு என்று நியமிக்கப்பட்டவர்கள். எனக்கு அந்த ரட்சிப்பை தந்தார்னா என்னை அவர் ஆக்கினைக்கு நியமிக்கவில்லை, என்னை அவர் நித்திய ஜீவனுக்கு என்று நியமித்திருக்கிறார். இதை விட மேன்மை என்ன, இதை விட பாக்கியம் என்ன? கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம். அடுத்து அடையாளத்தை மாற்றுகிறார். கிருபையினாலே என் அடையாளம் மாறுகிறது. ரோமர் 3வது அதிகாரம் 24வது வசனம். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவிலுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். இலவசமாய் கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவிலுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். இப்ப அடையாளம் மாறுது. என்ன அடையாளம் மாறுது? பாவி என்ற அடையாளம் மாறுது, பலவீனன் என்ற அடையாளம் மாறுது, துரோகி என்ற அடையாளம் மாறுகிறது, புறஜாதி என்ற அடையாளம் மாறுகிறது, அந்நியன் என்ற அடையாளம் மாறுகிறது. இப்போ என்ன? நீதிமான். அடையாளத்தை மாற்றார். ஏசா கிட்ட கேட்டா அவங்க தம்பி யாருன்னு கேட்டா சொல்லுவான், எத்தன். அவன் எத்தன் எனப்படுவது சரியல்லவா? ஆண்டவர் பார்த்தார், யாக்கோவே, இனி நீ ஏசாவை பார்க்கும்போது எத்தன் என்ற அடையாளத்தோடு போகக்கூடாது, வந்து உட்காரு. யாபு காட்டின் கரையில் உட்கார வைத்து ஒரு பிடி பிடித்தாரு பாருங்க. அடையாளம் மாறுது. இப்ப எழும்பி போறான், எத்தனாய் அல்ல, இஸ்ரவேலனாய். அதே யாக்கோபை குறித்து பின்னாட்களிலே மோசே கொண்டு பேசுகிறார். யெஷூரன், எத்தன் என்றவனை இஸ்ரவேலாய் மாட்டுகிறார், யெஷூரனாய் மாட்டுகிறார். யெஷூரன் என்றால் உத்தமன். அடையாளத்தை எப்படி? எத்தன் என்றால் ஏமாற்றுக்காரன். எத்தன் என்னை உத்தமனாக்க சித்தம் கொண்ட இது அவருடைய சித்தம். இவன் அடையாளத்தை மாற்றணும், இவ அடையாளத்தை மாற்றணும். நீ இனி தெரிந்து தேடிக் கொள்ளப்பட்டது என்றும் கைவிடப்படாத நகரம் என்றும் பெயர் பெறுவாய். அடையாளத்தை மாற்றுவது தேவனுடைய சித்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இஸ்ரவேலர்களுக்கு எகிப்தில் ஒரு அடையாளம் இருந்துச்சு. என்ன? அடிமை. அடிமை என்ற அடையாளம் இருந்தது. எப்பொழுது ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டதோ, பழுதற்ற ஆட்டுக்குட்டி எப்பொழுது அடிக்கப்பட்டதோ, ஆட்டுக்குட்டியின் ரத்தம் எப்பொழுது வீட்டு நிலைக்கால்கள் மேல் தெளிக்கப்பட்டதோ, அன்று ராத்திரியிலே அவர்களுடைய அடையாளம் மாறுகிறது. யாத்திராகமம் 12:41 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம். நேற்று வரை அடையாளம் என்ன? அடிமை. எப்பொழுது ரத்தம் தெளிக்கப்பட்டதோ, தேவ ரத்தம் தெளிக்கப்படுவதற்கு பின்னாக இருப்பது என்ன? கிருபை. அடிமை என்கிற அடையாளம் மாறி இப்பொழுது என்ன? கர்த்தருடைய சேனை. கர்த்தருடைய சேனை.
உலகம் இன்னைக்கு பல காரியங்களை வைத்து உன்னை அடையாளப்படுத்தும். அதை குறித்து நீ கலங்காதே. சகைவை பாவி என்றிருப்பார்கள், குள்ளன் என்றிருப்பார்கள். ஆனால் ஆண்டவர் வந்து அடையாளத்தை மாற்றினார். இவனும் ஆபிரகாமின் சந்ததியாயிருக்கிறானே. உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கிலே எசேக்கியேலை கொண்டு வந்து நிறுத்துகிறார். நீ என்னத்தை காண்கிறாய்? நான் உலர்ந்த எலும்பை காண்கிறேன். இருக்கிற சூழ்நிலை வைத்து அடையாளப்படுத்துகிறான். கர்த்தர் சொல்லுகிறார், அதை பார்த்து பேசு. தீர்க்க தரிசன உரை வேதம் சொல்லுகிறது, நான் பார்த்து கொண்டிருக்கையில், எசேக்கியேல் சொல், நான் பார்த்து கொண்டிருக்கையில் அவைகள் எல்லாம் ஒன்றோடு சேர்ந்தது. நான் பார்த்து கொண்டிருக்கையில், யார் யார் உன்னை உலர்ந்த எலும்பாய் பார்த்ததோ அவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே, அவர்கள் கண்களுக்கு முன்னாடியே உன் அடையாளத்தை மாற்றி நிறுத்த வல்லவர் பரலோகத்தில் இருக்கிற தேவன் அடையாளத்தை மாற்றுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுக்கு பின்னாக இருப்பது என்னன்னு கேட்டா ஒன்றுதான், கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபை. அடையாளம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு கர்த்தர் என்னை பாட வைக்கிறான்னு நான் சொல்லுவேன், என் அடையாளத்தை மாற்றினதுனால நான் பாடுறேன். ஆமென். இதே சர்ச்சில் நான் சண்டே ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு கிளாஸ் எடுத்த ஒரு டீச்சர், அப்போ விபிஎஸ்க்கெல்லாம் என் தம்பி தங்கச்சியை பாட கூட்டிட்டு போவாங்க, என்னை கூட்டிட்டு போக மாட்டாங்க. அப்போ அந்த டீச்சர் என்னை கூப்பிட்டு என்ன சொன்னாங்கன்னா, உன்னை ஏன் பாட கூட்டிட்டு போகல தெரியுமா? ஏன்னா உன் வாய்ஸ் எப்படிப்பட்ட வாய்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொன்னாங்க. அந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்பல. உன் வாய்ஸ் இப்படிப்பட்ட வாய்ஸ், அதனால தான் உன் வர யாருக்குமே பிடிக்கல, அதான் பாட கூட்டிட்டு போகல. உண்மையில என் வாய்ஸ் எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. ஆண்டவர் பார்த்தார், அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில். ஹல்லேலூயா. பார்த்துட்டு இருக்கும்போது அடையாளத்தை மாத்திட்டார். இன்னைக்கு அவங்க சொன்ன வார்த்தை இன்னைக்கு நான் உள்ளத்தில் வச்சிருக்கிறேன். எதுக்குன்னா என் சரித்திரத்தை நான் மறந்துடக்கூடாது. இன்னைக்கு யாராவது வந்து உங்கள் வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னால் உடனே எனக்கு முதல்ல அந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும். அதாவது நாங்கள் உங்கள் பேதுரு ஒரு பிரசங்கத்தில் 3000 சொன்னதும் பின்னாடி சேவல் ஞாபகம் வர்றது மாதிரி அன்னைக்கு சொல்லும்போது அது எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. இன்னைக்கு நினைக்கும் போது அது எனக்கு ரொம்ப இஷ்டமாக இருக்கு. காரணம் தெரியும், இதுக்கு பின்னாக இருப்பது தேவனுடைய கிருபை, 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 கிருபை மாத்திரமே. கிருபை அடையாளம் மாறினது. ஹல்லேலூயா. யாபேஸ் பிறந்தபோது துக்கத்தோடு பெற்றேன் என்று சொல்லிதான் யாபேஸ் என்று யாபேஸின் தாய் பெயர் வைத்தாங்க. அவன் பார்த்தான், அப்போ இவன் பிறக்கும்போது, ஒருத்தர் பிறக்கும்போது இவன் பிறந்ததோட கஷ்டம் இது அவனுக்கு தெரியாது. ஆனால் சகோதரர்கள் கேட்குறாங்க, எல்லா காதுகளும் கேட்குது. இவன் வளரும் போது என்ன சொல்லியிருப்பாங்க? நல்லா இருந்தது, நம்ம வீடு எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஒரு காலத்தில் நம்ம வீட்டில் கார்லாம் இருந்துச்சு. என்னைக்கு நீ பிறந்தியோ இல்லை? என் ஃப்ரெண்டு சொல்லுவான், எங்கள் அப்பாவுக்கு முந்தியே என்ன பிடிக்காது. எப்படிடா சொல்கிறேன்னு கேட்டால், அவர் பொம்பளை பிள்ளை வரணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தார். அப்போ பார்த்து நான் பிறந்தேன். நேர நர்ஸு என்னை கொண்டு எங்கள் அப்பா கையில் கொடுத்தது, என்னை பார்த்துட்டு நீங்களே வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிட்டார். நீங்களே அன்னையிலேருந்து என்கிட்ட அவ்வளோ கோபம், நான் அப்படி என்னதான் தப்பு பண்ணேன்னு, நீங்களே வச்சுக்கோங்க, இதுக்கான இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டார். நம்மை பார்க்கும் பார்வைகள் பலவிதம். யாபேஸ் சொல்றான், நேர பார்த்தா இந்த அடையாளம் யாரால மாற்ற முடியும்? இஸ்ரவேலின் தேவனை நோக்கி. ஏன் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி? இஸ்ரவேல் எப்படிப்பட்டவன்? அடையாளம் மாற்றப்பட்டவன், தேவனால் அடையாளம் மாற்றப்பட்டவன். அவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. எத்தனை இஸ்ரவேலனாய் அவருக்கு மாற்ற முடியும்னா, என்னால தான் இந்த குடும்பத்துக்கு துக்கம் என்றால் நான் என் சகோதரர்களுக்குள்ளே கனமுள்ளவனா என்னை மாற்ற முடியும். அவன் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி ஜெபித்தான். என்ன கேட்டான் தெரியுமா? உம்முடைய கரம் என்னோடு இருந்து. அன்னைக்கு யாக்கோபை தொட்டீங்களே, அவன் அடையாளம் மாறிச்சு, உங்க கரம் என்னோடு இருந்து. பைபிள் சொல்லுது, அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அருளினார். கிருபையினாலே அடையாளம் மாற்றப்படுகிறது. கிருபையினாலே ஆண்டவர் செய்த அடுத்த காரியம் என்ன? சங்கீதம் 36:7. தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது. அதனால் எல்லாரும் சொல்லுங்க, அதனால்
மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைகிறார்கள். நானும் நீங்களும் இன்னைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்க ஒரே காரணம், ஒரே சத்தமாய் சொல்லுவோமா? என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? கிருபை. அப்ப நினைக்கிறார், அழைக்கிறார், அடையாளத்தை ரட்சிக்கிறார், அடையாளத்தை மாற்றுறாரு, இப்ப கொண்டு வரார். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமக்கிறது போல நீங்கள் இவ்விடம் வரைக்கும் வரும் மட்டும் உங்களை கொண்டு வந்தேன். உபாகம் 1 இருக்கு. ஒரு பிள்ளையை தூக்கி கொண்டு வருவது போல கொண்டு வந்தார். ரூத் சொல்றா, யாருடைய கண்ணிலையாவது தயவு கிடைச்சுன்னா நான் உங்க பிறகால போய் நான் கதிர் பொறுக்கிட்டு வரேன். பைபிள் சொல்லுது, அந்த வயல் நிலம் போவாசுடையதா இருந்தது. அப்ப கிருபை இல்லாம ரூத்துக்கு உள்ள வர முடியாது. ஏன்னா ரூத் மோவாபிய ஸ்திரீ. மோவாப் சந்ததி 10ஆம் தலைமுறை ஆனாலும் சாபம் தீராத சந்ததி. இப்ப பெத்லகேமுக்குள்ள ஒருத்தங்க சபிக்கப்பட்டவங்க இவங்க இருந்த இடத்துல சாபம் அப்படி நமக்கு தெரிஞ்சிட்டுனா அவங்க கூட நம்ம ஃபெலோஷிப் வைக்க மாட்டோம். இவங்க எங்க போனாலும் அந்த இடம் விளங்காது, இவங்க எங்க போனாலும் அந்த இடத்துல ஒண்ணுமே நடக்காது, இவங்க கூட இருந்தா சாபம் நமக்கு தெரிய வந்துட்டுன்னா ஒரு மாம்சீகமானவன் என்ன செய்வான்? ஒதுங்க தான் பார்ப்பான், இல்லைன்னா ஒதுக்க பார்ப்பான். இவள் மோவாபிய ஸ்திரீ என தெரிகிறது. இப்போ போவாஸ் நினைக்கிறார், இவ்வளவு காலம் நல்லா தான் போயிட்டு இருக்கு, இவ வந்துட்டா, இனி இந்த இடமும் என்னைக்கு நகோமி குடும்பத்தில் வந்தாலோ அந்த குடும்பம் அதோட போச்சு, இப்போ வந்துட்டா. இப்படி நினைக்கவில்லை. போவாஸ் எல்லாம் அப்படி நினைக்க மாட்டார். போவாஸ் கிறிஸ்துவுக்கு நிழலா இருக்கிறார். சரியான இடத்துல நம்மை கொண்டு வந்ததற்காக ஸ்தோத்திரம் செலுத்துங்க. ஆண்டவர் சொல்ற, நான் மனிதன் அல்ல, நான் தேவனாய் இருக்கிறேன். நீ எதை சாபோன்னு உலகம் சொல்லுதோ அதை நான் ஏற்றுக்கொண்டேன். எது பலவீனம் சொல்லுதோ அது நான் ஏற்றுக்கொண்டேன். அவருடைய கிருபை எவ்வளவு அருமையானது. அதனாலே மனுபுத்திரர் செட்டையின் நிழலிலே வந்து அடைகிறார். கிருபையினால கொண்டு வருகிறார். அடுத்து என்ன செய்கிறார் பாருங்கள். 6வது 94வது சங்கீதம் 18வது வசனம். என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. கிருபையினாலே தாங்குகிறார். நல்ல கவனமா கேளுங்க. இத்தனை தாக்குதலுக்கும் நானும் நீங்களும் தப்பி இருக்க காரணம் கர்த்தருடைய கிருபை நம்மை தாங்கி கொண்டிருப்பதால் மட்டுமே. ஹல்லேலூயா. எத்தனை தாக்குதல்கள் நம்முடைய வாழ்க்கையில எத்தனை விதமாக சரீர பிரகாரமாய் மன ரீதியாய் எவ்விதத்திலெல்லாம் சத்துருவானவன் நம்மை ஒடுக்க நினைத்தான். ஏன் ஒடுங்கி போகவில்லை என்றால், ஆமீன், எத்தனையோ பேர் இன்னைக்கு இல்லை. ஆமீன். அருமையான ஒரு பாடலை நாம் 1ஆம் தேதி, அதுவும் 1ஆம் தேதி காலையில் அடிக்கடி பாடுகிற ஒரு பாடல் உண்டு. போன ராவினில் ஜீவித்தோர் பலர் பூமி விட்டுமே போய்விட்டார், என்றாலும் நமக்கு இந்த நாளையும் தந்தனே சரை துதி. எப்படிங்க காக்கப்படுறோம்? அவருடைய கிருபை தாங்குது. இந்த தீபத்தை அணைத்து போட சத்துருவானவன் எவ்வளவு துடித்தான், எத்தனை புயல் அடித்தது, இதோடு தீர்ந்தது என்று எத்தனை முறை நினைத்தோம். எசேக்கியா அப்படித்தானே சொன்னான், இன்று இரவோடு என் கதை முடிய போகுது, பொழுது விடிந்தா நீங்க என்ன தேடியும் நீங்க என்ன பார்க்க முடியாது. இப்படி நான் எண்ணமிட்டு கொண்டிருந்தேன். இப்படி நினைச்சிட்டு இருக்கும் போதுதான் ஒரு சத்தம் வருது. உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டு, உன் நாட்களோட 15 வருஷத்தை நான் கூட்டுவேன். கிருபை தாங்குது. எத்தனை தாக்குதல்கள் தாவீதுக்கு நேராய் வந்தது தெரியுமா? காட்டிலே போன மிருகங்கள், வீட்டிலே வந்த சகோதரர்கள், நாட்டிலே போன சவுல் சுற்றிலும் நெருக்கப்பட்டான். ஆனால் அவன் நிழலை கூட ஒருவராலும் தொட முடியவில்லை. ஏன்? தாவீது சொல்லுகிறார், என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும் போதே, அப்பா கொஞ்சம் ஸ்லிப் ஆகிற மாதிரி இருக்குப்பான்னு சொல்லும் போதே, சறுக்க வேண்டாம் சொல்லும் போதே அந்த கிருபை தாங்குது. தாங்குகிற கிருபை வேளை வரும்போது உயர்த்தும். முதல் 2 ராஜாக்களை நீங்கள் எடுத்து பாருங்கள். முதல் ராஜா சவுல், அடுத்த ராஜா தாவீது. 2 பேரும் தேவனால் ஏற்படுத்தப்பட்டவர்கள் தான்.
ஆனால் கிருபையின் மேன்மையை புரியும்படிக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். இந்த சவுல் யார்? 1 சாமுவேல் 10வது அதிகாரம் அதனுடைய 24வது வசனத்தை பார்த்தால் தெரியும். அப்பொழுது எல்லா ஜனங்களுக்கு மத்தியில சவுல் நின்றபோது எல்லா ஜனங்களும் எப்படி இருக்கிறாங்க? சவுலுக்கு தோளுக்கு கீழே இருக்கிறாங்க. அப்ப ராஜாவாகிறதுக்கு தகுதி இப்ப யார்கிட்ட இருக்கு? சவுல். சவுல் யார்? எல்லாரை விட உயரமானவன், இன்னும் சொல்லணும்னா தகுதியுள்ளவன். தாவீது யாரு? குடும்பத்திலேயே சிறியவன். சவுல் யாரு? ஜனத்திலேயே பெரியவன். அப்போ ராஜாவாய் சவுலை அந்த ஸ்தானத்தில் வைக்கிறதுக்கு முன்னாடி சாமுவேல் என்ன பண்றாருன்னா, எல்லாரையும் நிக்க வச்சு அது நடுவில் சவுலை நிறுத்தி, சவுலை விட உயரமா ஒருத்தர் இருந்தா அவனுக்கு ஸ்தானம் தரலாம்ப்பா, யாராவது இருக்கிறாங்களா? இல்ல. அப்ப ராஜாவாகிறதுக்கு தகுதி யார்கிட்ட இருக்கு? சவுல்கிட்ட இருக்கு. வந்து உட்காரு. இதே போல தாவீதை நிக்க வச்சா அவன் வீட்டிலேயே அவனுக்கு ஸ்தானம் இல்லை. தாவீதே நீ யாருன்னு கேட்டா தாவீது சொல்லுவார், நானும் சிறுமையும் எளிமையும். இப்ப தகுதியில் அவன் இருக்கிறான். இனி தாவீது அந்த இடத்துல வந்து இருக்கணும்னா கண்டிப்பா தகுதியில முடியாது. அங்கதான் கிருபை வெளிப்படுது. கிருபையின் மேன்மை என்ன? சின்னவன் 1000, சிறியவன் பலத்த ஜாதி. இப்ப சவுலும் தாவீதும் எருசலேமுக்குள்ளே வரும்போது ஆமென், ஜனங்கள் பாட ஆரம்பிக்கிறாங்க. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. தகுதியால ஒரு லிமிட்டை தாண்ட முடியாது, ஆனா கிருபையால உனக்கு எட்டாத உயரத்துல போய் நிற்க முடியும். அதுதான் கிருபையின் மேன்மை. இந்த கிருபை தான் என்னை இம்மட்டும் தாங்கி நிறுத்துகிறது. ஹல்லேலூயா. 2 பேரும் விழுந்த சூழ்நிலை உண்டு. சவுல் விழுந்த போது அவனுடைய தகுதி அவனுக்கு கை கொடுக்கவில்லை. ஆனால் தாவீது விழுந்த போது கிருபை கை கொடுத்தது. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பேன். பிரியமானவர்களே, எனக்கு அது போயிட்டு இது போயிட்டு, என்னை விட அவங்க முன்னேறிட்டாங்களே, அவங்களுக்கு இது நடந்துட்டேன்னு சொல்லி உனக்கு கொடுக்கப்படுகிற கிருபைய நீ நினைக்காம விட்டுறாத. தாவீதினுடைய ஒரிஜினல் நிலைமையை பார்த்தா சத்துருவுக்கு கூட வேண்டாம் இல்ல. அந்த வசனம் படி எடுத்து ஒரு நேரம் போயிட்டு தாவீது நான் போறேன், யுத்தத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு வரும்போது ஒருத்தங்க நம்ம கிட்ட வாராங்க. நாம எப்படி பார்ப்போம்? நாம எதை பார்ப்போம்? அவங்கள தானே பார்ப்போம் யாருன்னு. ஆனா பைபிள் சொல்லுது, கோலியாத்தை சுட்டி பார்த்தானா. கோலியாத்து சுற்றி பார்த்தானா. ஏன்னா யாரோ வருவாங்கன்னு சொன்னாங்க. எங்க நம்ம என்ன கீழே நின்று ஹலோ தாவீதே, எதிரிக்கு கூட ஒண்ணு வேண்டாம். ஹல்லேலூயா. எதிரிக்கு கூட வேண்டாம், வேற யாரையாவது அனுப்பு. சுற்றி பார்த்தானா. எங்க யாரோ பயங்கரமா 40 நாள் சவால் விட்டதுக்கு ஒருத்தனை அனுப்புவேன்னு சொன்னாங்க. எங்க இவர் கீழே இருந்து கல்ல உருக்கிட்டு இருக்காரு. எதிரிக்கு கூட ஒண்ணு வேண்டாம். அவனுக்கு அவனை பார்த்த ஒரு பொருட்டு, அதனாலதான் அப்படி சுற்றி பார்க்கிறான். ஆனா கிருபையினுடைய ஆள் என்ன தெரியுமா? என் தாசனாகிய தாவீதை நான் கண்டுபிடித்தேன், எனக்கு வேணும், எனக்கு வேணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். தகுதி உள்ளவங்களை பார்த்து நீ பொறாமப்படாத. உனக்கு கிருபை கொடுக்கப்படுறத நீ மறந்துடாத. நிக்க வச்சு என்ன தாங்கிட்டே இருக்கிறார். இப்படி தாங்கிட்டு இருக்கிறவர் இப்படி உயர்த்த எவ்வளவு நேரம் தாங்க வேணும்? இப்படி தாங்கிட்டு இருக்கிறவருக்கு இப்படி உயர்த்த எவ்வளவு நேரம் தான் வேணும்? ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ள அடங்கிருங்க, அடங்கிருங்க. தகுதி அந்த ஸ்தானத்துல கொண்டு போய் விடும், ஆனா தகுதி பிடிச்சு நிறுத்தாது. கிருபை அப்படி இல்லை. தாவீதே, நான் உனக்கு மட்டும் இல்ல, உன் சந்ததிக்கும் இல்ல,
சவுலின் தகுதி சவுலை நிற்க வைத்தது. சவுலின் குமாரனாகிய யோனத்தானை இந்த ஸ்தானத்தில் நிற்க வைக்கவில்லை. ஆனா தாவீதுக்கு தேவன் அருளின கிருபை தாவீதை நிற்க வைத்ததோடு விடாமல் தாவீதின் குமாரனாகிய சாலமோனை அந்த ஸ்தானத்தில் கொண்டு வந்து நிற்க வைத்தது. அந்த கிருபை தான் தாங்குது. கடைசியாக தேவ கிருபை என்ன செய்து தெரியுமா? யாத்திராகமம் 15வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனம். நீர் மீட்டுக்கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர். உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக அவர்களை உமது பலத்தினால் வழி நடத்தினீர். கிருபை என்ன செய்யணும்னா நம்மளை ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருக்கும். அதனால தான் பவுல் சொல்றாரு, அந்த கிருபை எனக்குள்ளே விருதாவா இருக்கவில்லை. அது நேரம் எங்க நடத்தும் அப்படின்னா, தேவன் கிருபையை தர்றதை உன் வழியை நேராக்க, நேர பரிசுத்த ஸ்தலத்துக்கு, அந்த நித்திய வீட்டுக்கு, அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு, அந்த பரம தேசத்துக்கு, அந்த கானானுக்கு, அந்த பரம எருசலேமுக்கு நேர போகதான் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடர வச்சுட்டே இருக்கிறார். கிருபை என்ன தொடருது, என் பின்னாடி இருந்து என்ன ஃபோர்ஸ் பண்ணுது, நீ போ, நேர போ, நேர போ. அவன் கிருபை தேவன் தருகிற கிருபை கேட்டார்படி ஒருவன் நடக்கிறான், அவன் சரியா நடக்கிறான் அர்த்தம். இல்ல தனக்கு ஏற்றார்படி அந்த கிருபையை மாத்துறான், அவன் கிருபையை விருதாவாக்குறான் அர்த்தம். என்னை வெளியே கொண்டு வந்து வனாந்திரத்தில் அலைய விடுவதற்கல்ல, என்னை நேர்வழியாய் நடத்தி அந்த பரம வாசஸ்தலத்துக்குள்ள என்னை கொண்டு போவதற்காக. அதனால தான் தாவீது சொல்றார், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அடுத்த வார்த்தை சொல்லுங்க. எனக்கு ஒண்ணுமே கேட்கல. நான் கர்த்தருடைய வீட்டிலே என் ஜீவனுள்ள காலமெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். என்னை கிருபை தொடர்றதுனால என் சிந்தை அடுத்து எங்க தான் போகணும்? கர்த்தருடைய வீடு. கிருபையில தொடங்குற வாழ்க்கை மகிமையில தான் முடியணும். எனக்கு அதுக்கு தான் ஒவ்வொரு நாளும் கிருபை தருகிறார். கிருபையால் நடத்தப்படுகிறவன் நித்தியத்துக்கு நேராய் நகர்த்தப்படுகிறான். நகர் ஒரு கியூல நின்ன பார்த்துருக்கீங்களா? கியூ ரொம்ப இருந்தா ஃப்ரெண்ட்ல ஒவ்வொரு ஆள் போக போக கியூ அப்படி போயிட்டே இருக்கும். கிருபையால் நகர்த்தப்படுகிறான். கிருபையை தந்து தந்து இதுவரை கொண்டு வந்துட்டான். எதை நோக்கி போயிட்டு இருக்கிறோம் தெரியுமா? நான் பாடணும், இங்கே நான் பரதேசியானாலும் அங்கே ஓரிடம் உண்டு. எனவேதான் தாவீது 23வது சங்கீதத்திலே முதல் வசனத்தை சொல்றான், கர்த்தர் என். அதன் அர்த்தம், இப்ப நான் இருக்கிறது காட்டில் இருக்கிறேன், ஆனா இது என் முடிவல்ல, எனக்கு ஒரு வீடு உண்டு. 1வது வசனத்துல அவன் காட்டில் இருக்கிறான், 6வது வசனத்துல அவன் கர்த்தருடைய வீட்டில் இருக்கிறான். இன்னைக்கு நீ ஒருவேளை இந்த பூமியில உனக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், எதுவும் இல்லாமல் இருக்கலாம், பிறர் பார்வைக்கு அற்பமாய் இருக்கலாம். ஆனால் நீ தேவனால் நடத்தப்படுவாய், ஆனால் தேவ கிருபை பெற்றுக்கொள்வாய், ஆனால் நீ கிருபையில் வாழ்கிறவனால் புரிந்து கொள், இங்கே நான் பரதேசி ஆனாலும் அங்கே எனக்கு ஒரு இடம் உண்டு, ஆயத்தமா அழைத்து செல்வார். நம்பி நான் காத்திருப்பேன். கிருபை உம்முடையதாண்டவரே, உம்முடையதாண்டவரே. தேவ கிருபை எண்ணி தேவனை துதிக்கிறவர்கள், உண்மையிலேயே தேவனுக்கு நன்றி செலுத்துறவங்க, கிருபையை மேன்மையா பார்க்கிறவங்க. அவர் என்னை நினைத்தார், பெயர் சொல்லி அழைத்தார், என்னை ரட்சித்தார், என் அடையாளத்தை மாற்றினார், என்னை கிருபையாய் கொண்டு வந்தார், என்னை தாங்குகிறார், என்னை நடத்துகிறார். இது என்னால் உண்டானதல்ல. அதனால நான் இருக்கிறது கிருபையிலே இருக்கிறேன். வழி அங்கெங்கும் போயிடாதீங்க, கிருபையை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. கிருபை உம்முடையது. என்னை நினைக்கிறார், நினைக்கும் போதே நான் துதிக்கணும். என்னை அழைத்ததை எண்ணி நான் துதிக்கணும். என்னை ரட்சித்ததை எண்ணி, என் தகப்பனார் இடத்திலிருந்து கற்றுக்கொண்ட காரியம் அநேகம். அதில் ஒன்று என்னன்னா, எவ்ரி இயர் ஒவ்வொரு அவங்க மரணம் வரைக்கும் அவங்க ரட்சிக்கப்பட்ட நாள் வரும்போது சத்தம் ஆளுவாங்க, சத்தம் ஆளுவாங்க. என்னது அவங்க ரொம்ப ப்ரெஷியஸா பார்த்தாங்க. எங்க பர்த்டேஸ் எல்லாம் அவங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு கேட்டா தெரியாது, ஆனா தேவன் ரட்சித்ததை அவங்க மறக்கல. ஏன்னா அது ரொம்ப விலையேறப்பட்டது. ஒரு நாள் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஓன்னு அழுறாங்க. கிட்ட ஓடி போய், அப்பா என்னாச்சுப்பான்னு கேட்டேன். ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஏன்பா சொல்லுங்க. இல்லை,
இல்ல, ஆண்டவர் என்னை ரட்சித்ததை நினைச்சேன். இன்னைக்கு எதனால நம்முடைய மனம் முறியுது? நான் நினைச்ச மாதிரி நடக்கலையே, ஐயோ அப்படி இல்லையே. எதுங்க நம்முடைய மனசை முறிக்குது? நாம் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும்? கலக்கம் வராதுன்னு இல்லை, ஆனால் அது மனசு முறிக்க கூடாதுல்ல. மனசை முறிக்கிறதுனால அவர் தந்த கிஃப்டை நான் பிரிச்சே பார்க்கலன்னு தான் அர்த்தம். எங்கேயோ தூக்கி போட்டேன். ஒரு பொக்கிஷம் நம்ம கிட்ட இருக்குன்னா ஒரு ப்ரெஷியஸான இடத்துல தானே வைப்போம். செருப்பை தானங்க வெளியே போடுவோம், பணத்தை உள்ளதானே கொண்டு வரோம். இன்னைக்கு வித்தியாசமா பணத்தை வெளியே போட்டு செருப்பை உள்ள பீரோல கொண்டு வைங்க. உங்க கூட இருக்கவங்களே ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணுவாங்க, ஏதோ ஆயிட்டு இல்லை. அதை இடத்துல வைக்க நமக்கே தெரியுதுன்னா அனந்த ஞானம் உள்ளவருக்கு தெரியாதா? தெரியாம இவனுக்கு கொடுத்தேன்னு சொல்லுவாரா? இல்ல பூமியின் கடையாந்திரத்திலிருந்து உன்னை அழைத்து கொண்டு வந்ததற்கு ஒரு நோக்கம் இல்லையா? நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்றல்லவா சொல்லுகிறார். அந்த கிஃப்ட உனக்கு கொடுத்திருக்கிறார். சொல்லுங்க, நாங்கள் எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் கலக்கம் வருங்க, நாங்க அழுவோம், ஆனா மனம் முறியாது. ஏன்னா உள்ள கிஃப்ட் இருக்கு, கிஃப்ட் இருக்கு. சாத்தானுக்கு ஒருவேளை என் வேலையில கை வைக்க முடியும், என் ஆஸ்தியில கை வைக்க முடியும், என் சுகத்துல கை வைக்க முடியும். ஆனால் என் தேவன் எனக்கு தந்த அந்த ரட்சிப்புல அவனுக்கு தொடவே முடியாது, தொட முடியாது. இதுதாங்க நம்பிக்கை, இதுதாங்க மேன்மை. ஹல்லேலூயா. கிருபையும் உடையது. அப்படியே எழுந்து நிற்கலாம் ஆண்டவர் சமூகத்துல. ஹல்லேலூயா. என்ன நினைச்சீங்களேப்பா, என்ன அழைச்சீங்களேப்பா, என்ன ரட்சித்தீரே, என் அடையாளத்தை மாற்றினீரே, என்னை கிருபையாய் கொண்டு வந்தீரே, என்னை தாங்கினீரே, என்னை நடத்துகிறீரே. ஹல்லேலூயா. நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்லை, திறமைன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்லை, திறமைன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. தகுதியில்லா என்னை உயர்த்தியது உங்க கிருபை. தகுதியில்லா ஆமென், உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை, உங்க கிருபை இல்லைனா. ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுவோம். உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை, உங்க கிருபை, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே. ஓ தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்ல, தள்ளாடி நடந்த போது யாரும் இல்ல. தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்ல, தள்ளாடி நடந்த போது கதறி அழுத நேரத்தில் என் கண்ணீர் துடைத்த உங்க கிருபை. அழுத நேரத்தில் என் கண்ணீர் உங்க கிருபை இல்லனா, உங்க கிருபை இல்லனா நானும் இல்ல. உங்க கிருபை. ரெண்டு கைகளை உயர்த்தி ஒரே சத்தமாய் கிருபை போதும், உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்ல நான் ஒன்றும் இல்லையே. ஹல்லேலூயா. ஓ ரபா சந்தர கிருபை வேண்டுமே, உங்க கிருபை. என்னை நினைத்தது உங்க கிருபை, என்னை அழைத்தது உங்க கிருபை, என்னை ரட்சித்தது உங்க கிருபை, என் அடையாளத்தை
மாற்றினது உங்க கிருபை, என்னை கொண்டு வந்தது உங்க கிருபை, என்னை தாங்குவது உங்க கிருபை, நிச்சயத்துக்கு நேராக என்னை நடத்துவது உம்முடைய கிருபை. ஆண்டவரே, கிருபை உம்முடையது, உம்முடையது. நல்ல கரங்களை தட்டி ஆமென். இயேசுவே, கிருபையின் ஊற்றே, கிருபையின் ஊற்றே, கிருபையின் ஊற்றே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. கிருபை உம்முடையது, கிருபை உம்முடையது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். கிருபை, கிருபை உம்முடையது, கிருபை உம்முடையது. ஆமென், ஹல்லேலூயா. அப்படியே வானத்துக்கு நேராக ரெண்டு கைகளை உயர்த்தி நின் மகா கிருபைக்கு ഞാൻ സ്തുതിച്ചിടുമെന്നോ. ഹല്ലേലൂയ. നിൻ മഹാ കൃപയാൽ നിന്നെ ഞാൻ ഞാൻ സ്തുതിച്ചിടുമെന്നോ. നിൻ മഹാ, നിൻ മഹാ glory ശേലഹന്തരേല രഹന്തരബാകവര ரந்தனல ரியாந்தனல பௌரிபாகவ. கிருபை, கிருபை, கிருபை. நின் மகா கிருபைக்காய் ഞാൻ സ്തുതിച്ചിടുമെന്നോ. தலைக்கு மேல கைகளை தட்டி அப்பாக்கு மகிமை. கிருபை உம்முடையது, கிருபை உம்முடையது, கிருபை உம்முடையது ஆண்டவரே. ஆமென். நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். ஒரே ஒரு அறிவிப்பை மட்டும் சொல்லுகிறேன். அந்த பிரான்சிஸ் அங்கிள் அவங்களுடைய அடக்க ஆராதனை இன்று மாலை என்று அறிவித்தேன். நாளை காலை அது மாற்றப்பட்டிருக்கிறது. காலையில் ஆமென் 9 மணிக்கு மேலாக அந்த அடக்க ஆராதனை நடைபெறும். ஆமென். முடிந்த அனைவரும் அதில் கலந்து கொள்ள இன்று ஆமென் இன்னைக்கும் போய் நீங்கள் பார்க்கலாம். கர்த்தர் நடத்துவாராக. ஆமென். எல்லாரும் ஜெபிக்கலாமா? கண்களை மூடி. பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் தந்த இந்த நல்ல ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். கிருபை, எங்களை நினைத்தீர், எங்களை அழைத்தீர், எங்களை ரட்சித்தீர், எங்கள் அடையாளத்தை மாற்றினீர், எங்களை கொண்டு வந்தீர், எங்களை தாங்குகிறீர், எங்களை நடத்துகிறீர். கிருபை உம்முடையது ஆண்டவரே, கிருபை உம்முடையதப்பா. ஆண்டவரே, மேன்மை பாராட்டுவது எங்களுக்கு தகுதி அல்லவே. நாங்கள் மேன்மை பாராட்டணும்னா உம்முடைய சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து அல்ல ஆண்டவரே. அப்பா, நன்றி உள்ளவர்களாய் காணப்பட எங்கள் ஒவ்வொருவருக்கு கிருபை செய்யும். சமாதானத்தோடு அனுப்பும். தேவ சமாதான கிருபை உடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்வதாக. அருமையான பிரான்சிஸ் எங்கள் குடும்பத்தை உடைய கரங்களில் தருகிறோம். அருமையான ஆண்டிக்காக, பிள்ளைகள் ஒவ்வொரு குடும்பத்துக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தரே, ஆறுதலையும் தேறுதலையும் சமாதானத்தையும் கொடுத்து கர்த்தர் தாங்கும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவர், இந்த வாரம் ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சியின் வாரமாய், ஆசீர்வாதமான வாரமாய் இருப்பதாக. வேண்டிய சுகம், பலன், கிருபைகளை கொடுத்து கண்மணி போல காத்துக்கொள்ளும். எல்லா தீங்குக்கும் பொல்லாப்புக்கும் விலக்கி மறைத்து காத்துக்கொள்ளும். நாமத்துக்கு மகிமை வர பண்ணும். எல்லா கனம் மகிமை உமக்கு செலுத்துகிறோம் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. சமாதானத்தோடு போய் வாருங்கள். கர்த்தர்